உன்னை தகர்க்கும் இதே அழுத்தமே உன் வாழ்க்கையை கட்டியெழுப்பும் ஆயுதம் என்றால் ஸ்ட்ரெஸ் உன் எதிரி அல்ல, உன் ரகசிய சக்தி. நாம் ஸ்ட்ரெஸ் தான் நம்மை நசைக்கிறது என்று நம்புகிறோம். வேலை, மக்கள், சூழ்நிலை எல்லாமே குறிப்பு. எதிரியை புரிந்தவன் அதை கட்டுப்படுத்துவான். ஸ்ட்ரெஸ் எதிரி இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதே எதிரி. அழுத்தம் வந்தவுடனே நாம் பீதிப்படுகிறோம், உடைந்து போறோம், உணர்ச்சியில் தள்ளாடுகிறோம். ஆனா அழுத்தத்தை புரிந்தவர்கள் அழுத்தத்தில்தான் வளர்கிறார்கள். ஸ்ட்ரெஸ் வெளியிலிருந்து வருகிறது. மக்கள், வேலை, எதிர்பார்ப்புகள், தொடர்புகள். ஆனா அது நம்மை நசைக்கிறதே நாம் அவர்களுக்கு நம்ம மனதை ஒப்படைக்கும் என்பதற்காகவே. மனதை மற்றவரிடம் ஒப்படைக்கும்போது அழிவின் தொடக்கம் எழுதப்படுகிறது. யார் அவமானப்படுத்தினா உடனே வெடிக்கிறோம். வேலை பிரஷர் கிடைத்தா உடைந்து போறோம். ஒரு போர்வீரன் நினைவுகூறு. தீ எரிச்சல், ஆயுத சூடு. அவன் முன்னே நடக்க காரணம் துன்பம் அல்ல, நோக்கம் பெரியது. நோக்கம் பெரிதாகும்போது துன்பம் எரிபொருளாகும். உன் வாழ்க்கை ஸ்ட்ரெஸ்ஸில் உடைந்து போகாது. உன் நோக்கம் இன்னும் பெரியதல்ல. ஸ்ட்ரெஸ் வந்தால் ஓடாதே, அதை ஆராயு. உன்னிடம் கேள், நான் ஏன் இதை படுகிறேன்? என்ன ட்ரிகர்? உண்மையை பார்த்தால் அதிர்ச்சி வரலாம். பல ஸ்ட்ரெஸ்கள் அப்படியே மதிப்பில்லாததுதான். ஒரே ஒரு நச்சு நண்பன் 100 எதிரிகளைக் காட்டிலும் மோசம். உன்னை பலவீனப்படுத்துவதை விட்டுவிடு, உன்னை பலப்படுத்துவதை பிடி. மனம் குலைந்தால் தியானம் செய்யு. உடல் சோர்ந்தால் உடற்பயிற்சி செய்யு. வாழ்க்கை குழப்பமாயிருந்தால் திட்டமிடு. ஒழுக்கம் தோன்றும் இடத்தில்தான் வெற்றியும் பிறக்கும். உனக்கு பவர் கொடுக்கும் ருட்டீன் கட்டு. உடற்பயிற்சி, தியானம், நேர மேலாண்மை, சுத்தமான உணவு, தினசரி கற்றல். மனம் குலைந்தால் தியானம் செய்யு. உடல் சோர்ந்தால் உடற்பயிற்சி செய்யு. வாழ்க்கை குழப்பமாயிருந்தால் திட்டமிடு. ஒழுக்கம் தோன்றும் இடத்தில்தான் வெற்றியும் பிறக்கும். உனக்கு பவர் கொடுக்கும் ருட்டீன் கட்டு. உடற்பயிற்சி, தியானம், நேர மேலாண்மை, சுத்தமான உணவு, தினசரி கற்றல். உன்னை நசைக்கும் அழுத்தமே நீங்கள் பயன்படுத்தும் நாளை வரை சக்தியாக மாறும். மனதை யார் கையில் எடுக்கிறார்களோ அவர்கள்தான் விதியையும் கையில் எடுக்கிறார்கள். அழுத்தம் வந்தால் சொல்லுவது வை மீ இல்லை, ட்ரை மீ. ஸ்ட்ரெஸ் உன்னை உருவாக்கும் அல்லது உடைக்கும். மாற்றம் உன் பதில். இன்று இருந்து உன் வாழ்க்கை உன் கையில்தான். இந்த காணொளி உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல நான் என் மனதை கட்டுப்படுத்துறவன் வள் என்று எழுதுங்க. நன்றி. சினிமாட்டிக் இசை முடிவுக்கு வருகிறது.